யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறைவணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த அமிர்தவள்ளி கொடி, சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடி இனத்தை சார்ந்த ஒரு மூலிகை இனம். இன்னைக்கு இதோட அடையாளம் தெரியாமல் மக்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு தயக்கம் இருக்குது. இது பார்க்கறதுக்கு எதிர் அடுக்கில் இருக்கக்கூடிய இலைகளை பார்க்கறதுக்கு இருதய வடிவில் இருக்கும். இலைகள் இந்த மாதிரி இருதய வடிவில் இருக்கும். தண்டு பாகம் ரொம்ப மெல்லிய தண்டு பாகம், நீர் சத்து கூடையில் தான் இருக்கும். தண்டு முத்தின பிறகு நல்ல திடகாத்திரமான ஒரு கொடி இனமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி வருது பாருங்கள். சீந்தில் கொடி இந்த மாதிரி நூல் மாதிரி மரத்துலேருந்து மேலேருந்து ஒரு நூல் மாதிரி வரும். இந்த சீந்தில் கொடி எதுக்காக பயன்படுது பாருங்கள். வடலூர் வள்ளல் பெருமான் இதை காய சித்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீந்தில் கொடியை காயம்னா உடம்பை சித்தி செய்வதற்காக, உடம்பை நல்ல தன்மையில் இறைஞானம் அடைவதற்கு உடல் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் இந்த உடலை கெட்டு போகாமல் நல்ல முறையில் இறைவன் கொடுத்த இந்த சரீரத்தை திருப்பி அவங்கள்ட்ட நல்ல முறையில் ஒப்படைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மூலிகை. அதுக்கு மட்டும் இல்லை, ஞான வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, உலகியல் வாழ்க்கைக்கும். இன்றைக்கி இதுலேருந்து சீந்தில் சர்க்கரைன்னு ஒன்று எடுப்பாங்க. சீந்தில் சர்க்கரை, இந்த சீந்தில் கொடியிலேருந்து அந்த சீந்தில் சர்க்கரையை பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு அருமையான மருந்தாகவும் இருக்குது. இந்த சீந்தில் சர்க்கரை எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த சீந்தில் சர்க்கரை கிடைக்கும். இதை ஒரு ஐஸ்கிரீம் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நாம் பயன்படுத்தலாம். காலை மாலை 2 வேளை பயன்படுத்தலாம். வெறுமனே நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்னா, நாளிலை சாறுன்னு ஒன்று நம்ம மருத்துவத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கரிசாலை, கீழாநெல்லி, மூக்கரட்டை, சீந்தில், இந்த 4 இலை சாறில் ஒரு முக்கியமான பிரதான சாறு தான் இந்த சீந்தில். அடையாளப்படுத்துறதுக்காக, கொடியை அடையாளப்படுத்துறதுக்காக காட்டுறோம். இந்த மாதிரி கொடி இனமாக இருக்கும். இதில் பால்லாம் வராது. மரங்களில் இந்த மாதிரி நூல் மாதிரி தொங்கும். இந்த கொடி இனத்தை நாம் பச்சை சாராக எடுத்து நம்மளுடைய சகல நோய்களுக்கும் துணை மருந்தாகவும் அருமருந்தாகவும் இது பயன்படுது. இந்த சீந்தில திரிகடி பிரமாணம் இலை தண்டோடு எடுத்து வெட்டி போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி மிக்சியில் கொடுத்து அடித்து வடிகட்டி அந்த சீந்தில் சாரை 11 நாள், ஒவ்வொரு மாதமும் 11 நாள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். உடம்புல இருக்கிற சகல நோய்க்கும், உடம்புல இருக்க கழிவுகளை அகற்றும். நான் சொன்ன மாதிரி ராஜ உறுப்புகள் 12ல் இந்த 12 உறுப்புகளில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் நச்சு கழிவுகளை உடனடியாக வெளியேற்றும். அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய 4 இலை சாறில் பயன்படுத்தக்கூடிய இந்த சீந்தில் கொடி அடையாளப்படுத்துறதுக்காக காட்டுறோம். இதுதான் சீந்தில் கொடி. இதில் பச்சை கலரில் காய் வரும், சிகப்பு நிறங்களில் பழங்கள் இருக்கும். கொடி இனமாக பற்றி மரங்களில் ஏறக்கூடிய ஒரு ரகம் தான் இந்த சீந்தில் கொடி. மருத்துவ உலகில் அருமையான மருந்து. இன்றைக்கி சீந்தில ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவத்தில் இதோடைய பெரும் பங்கு இருக்குது. பச்சை இலைகளுக்கு, தண்டுகளுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பயன்படுத்துவோம். நன்றி நண்பர்களே.